வணக்கம். கடகராசி பெண்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். இதுவரை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் வரும் மே மாதம் 11ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் வருமானத்தை விட செலவு இரட்டிப்பாகும். வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களை வாங்குவதில் கூட கடைசி நேரத்தில் தான் அது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருவின் பலம் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துதான் இந்த குரு பெயர்ச்சியின் பலன்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். குரு அமர்ந்த இடம் 12ஆம் இடம் என்றாலும் கூட உங்கள் ராசிக்கு 6, 9 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது எதிர்பாராத விதத்தில் இடமாற்றம், பொருள் மாற்றம் எல்லாம் ஏற்படும். நீங்கள் நினைக்காத காரியங்கள் டக்கென்று நடந்துவிடும். அது உங்களுக்கு பிடித்தாலும் சரி, பிடிக்காவிட்டாலும் சரி. குடும்ப முன்னேற்றம் என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கும். நட்புகள் கூட பகையாகலாம், பயப்பட வேண்டாம். ஆனால் இந்த குரு பெயர்ச்சியில் குருவின் பார்வை பலம் எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் உங்கள் ராசிக்கு 4, 6, 8 இந்த 3 இடங்களை பார்க்கிறார் குரு பகவான். இந்த 3 இடமும் புனிதமாகும். குருவின் பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் உறவினர்கள் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் ஏதாவது இருந்தால் மாறிவிடும். தாய் வழி ஆதரவு என்பது அதிகமாக கிடைக்கும். பழைய வாகனங்களை மாற்றிவிட்டு புது வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். குருவின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் உங்களுக்கு இதுவரை உடலில் தொல்லைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் உங்களை விட்டு அகன்றுவிடும். குருவின் பார்வை 8ஆம் இடத்தில் பதிவதால் பயணங்கள் பலன் தருவதாக அமைய போகிறது. உங்களுக்கு உங்களுடைய ஆயுள் ஸ்தானம் என்றும் சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் குருவின் பார்வை பதியும் போது உங்களுடைய ஆயுள் கூடும். ரண சிகிச்சை இல்லாமல் ஒரு நோயை குணப்படுத்தக்கூடிய பார்வை குருவினாது இருக்கும். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி உமன்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.